ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லஞ்சு தான் பண்ண போகிறோம். லஞ்சு இதுதான் பண்ண போகிறேன். அது என்னென்னா பச்சை பயிறு போட்டு பச்சை பயிறு அரிசியும் போட்டு ஒரு கிச்சடி பண்ண போகிறேன், டால் கிச்சடி. அதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ் வந்து ஒரு கடின்னு சொல்லுவாங்க, குஜராத்தி கடி. இதுவே குஜராத்தி டிஷ் தான். அவன் குஜராத்தியில் அவன் இந்த நிறையா பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. அது எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள் வேணுங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போது டால் கிச்சடி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து பச்சரிசியும் பச்சை பயிறு இது ரெண்டும் சேம் ஒரு கிளாஸ் தான், இது ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, வந்து மல்டி வெஜிடபிள்ஸ், இது வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாம் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து கொத்தமல்லி நல்லா கட்டு எடுத்திருக்கேன், ஒரு 5-6 பூண்டு எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து கப்பில் பச்சை மிளகாயும் பூண்டும் போட்டுட்டேன். இப்போ அந்த கொத்தமல்லியும் நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இதை நைஸாக அரைச்சின்னு வரணும். இப்போ அரைச்சின்னு வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம அரிசியெல்லாம் குக்கரில் ஏற்றிடுவோம். இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சின்னு வரும். இப்போ அரைச்சின்னு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணணுன்னா, குக்கரில் வந்து இதில் தான் ஒரு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், ஒரு கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன். இதே உடச்ச பருப்பாக இருந்ததுன்னா சீக்கிரம் ஊறிடும். இதை நான் நல்லா 3 hours முன்னாடியே ஊற போட்டு வச்சுருக்கேன் பச்சை பயிறு. இதை போட்டு இதுக்கு 4 தண்ணி விடணும். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி சின்னதாக அடுப்பில் வச்சுட்டு எல்லாத்தையும் வதக்கி அதில் போடணும். இப்போ நான் அதில் தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். மூணு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். இதை அடுப்பு ஆன் பண்ணி சின்னதாக அந்த அடுப்பில் போட்டுட்டு நம்ம அதெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடணும். மூட வேண்டாம், ஓப்பனில் இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும். இப்போ நம்ம கடாய் அடுப்பில் ஏற்றிட்டு காயெல்லாம் வதக்கி போட்டுடலாம். இந்த அரிசி பருப்போட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றி வேக வச்சுருக்கேன். இதை வதக்கி அதில் போட்டுக்கலாம். அது சுட்டுன்ற கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து பச்சை பயிறு வந்து அவ்வளோ நல்லது. அது ஹீமோக்ளோபின் நல்லா உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது, ரிச்சு ப்ரோட்டீன். பச்சை பயிறு நல்ல உடம்புக்கு சத்தானது. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது குஜராத்தி டிஷ். இது குஜராத்திக்காரெல்லாம் இதை தான் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க கடின்னு பண்ணுவாங்க, அதையும் நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போது. ஓ, இது குஜராத்தி டிஷ். அது குஜராத்தி டிஷ்ஷு. இத்தனை நாள் சவுத் இந்தியன் தான் நீ இது நினச்சிட்டு இருந்தேன். குஜராத்தி டிஷ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? குஜராத்தி தெரியும், குஜராத்தி மட்டும் தெரியாது. ராஜஸ்தானி தெரியும், பெங்காலி தெரியும். அதை தவிர தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தஞ்சாவூர், செட்டிநாடு, இப்போ நாங்கள்லாம் செட்டிநாடு தான், செட்டிநாடு டிஷ்ஷு எல்லாமே தெரியும். ஓரளவு தெரிஞ்சுட்டு இருக்கேன், நாலேஜ் இருக்குது, அவ்வளோதான். அந்த பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே. அந்த இட்லி மஞ்சூரியனில் நான் உன்னை கிண்டல் பண்ணதுக்காக இப்போ இதெல்லாம் பண்ணுறியாமா? ஆமாம்மா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டல, எனக்கு இதுவாகிடுது, எனக்கு ஷேம் ஆகிடுது. அதனால தான் இப்போ கட் பண்ண தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் கொஞ்சம் ஈரவாக்கம் போட்டோம். இதை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த கொத்தமல்லி, அதை காமிக்கிறேன், அதையும் போட்டணும். இல்லை
டிஷ்ஷுக்கு உண்டான சால்ட்டை இதிலே போட்டுறேன். நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன், கல்லுப்பு போட்டுறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, அதை வந்து இதில் கலந்துடலாம். இது ஒரு கொஞ்சம் கொதி வரட்டும். காரம் இதுதான், நம்ம பச்சை மிளகாய் தான் காரம். இப்போது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் பூரா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். வெஜிடபிள்ஸும் சேரும், பச்சை பயிரும் உடம்புக்கு நல்லது. இது நல்ல ஸ்ட்ரென்த்தான டிஷ்ஷு தான் அது. பசங்களுக்கும் பிடிக்கும். அது தனியாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதுங்க. பச்சை பயிர் சுண்டல் பண்ணி கொடுத்தா சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டா சாப்பிட்றோம், நல்லாவும் இருக்கும். எங்கள் நாத்தனார் வீட்டு பக்கத்தில் எல்லாம் குஜராத்திஸ் நிறையா. அங்கே நான் நிறைய டிஷ் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கேன். அவங்க போடுறேன் ஒன்று ஒன்று. நீங்கள் எப்போ இந்த மாதிரி நல்லா சமைக்க ஆரம்பிச்சிங்க? எந்த வயசில் கற்றுக்கிட்டீங்க? எனக்கு 17-18 வயசுக்கெலாம் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் கல்யாணம்னு படிச்சுன்னு தான் இருந்தேன். எஸ்எல்சி முடித்தோன்னு கல்யாணம் ஆகிடுது. எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் மாமியார்கிட்ட தான் கற்றுனேன். மாமியார் நல்லா சமைப்பா. பட்சணம்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன். சாதாரணமாக தான் பண்ணுவாள், ரொம்ப கிராண்டாக இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ண மாட்டான். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாள். எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா எல்லாம். அப்படியே ஆரம்பித்து அப்புறம் தனியாக வந்து 15 வருஷம் ஒன்றா இருந்தது. அப்புறமா தனியாக வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் எல்லாம் எங்கெங்கே சமையல் நல்லா இருந்ததுன்னா உடனே போய் கேட்டு எப்படி பண்ணுறது என்னன்னு நோட் பண்ணி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அதோடலாம் உங்கள் அப்பாலாம் கொஞ்சம் அது இந்த டிஷ்ஷுக்கு இது தான் தொட்டுக்கு போடணும், இதுக்கு அதான் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப சாப்பாட்டில் ரொம்ப ஒரு வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்ட மாதிரி அவர்கிட்ட நல்லா இருக்குன்னு கேட்குறதே அவ்வளோ ஒரு அபூர்வமாக இருக்கும். அதனாலேயே நான் டிஷ்ஷெல்லாம் நல்லா கற்றுண்டேன். அந்த இதெல்லாம் அவருக்கு தான் சேரும். உனக்கு குருநாதர் வந்து உங்கள் மாமியார் தான்? மாமியார் நல்லா சொல்லிக்கிடுவா, நல்லா பண்ணுவாள். நான் கொஞ்சம் சம்சாரி ஆத்தில் இருக்கிறதுனால அவங்க நல்லா பண்ணுவாள். பாவம் நல்லா பண்ணுவாள், நல்லா சொல்லியும் தருவாள். உனக்கு வந்து இவர் வந்து கமெண்ட் கொடுக்குறதுல உங்கள் ஹஸ்பண்டு அவர் பயங்கரம் நல்லா இருக்குன்னு அவர் வாயிலேருந்து வர்றதே கஷ்டம். அதனால பயந்துட்டு எல்லா அடிஷனும் கற்றுண்டு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணி அப்படியே பழகினது இது வரைக்கும் அப்படியே வந்துடும். அப்பயே உனக்கு கிரிட்டிக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் எல்லாம் அப்பயே வந்துடுது. இது வந்து புதுசு. நான் அரிசி பருப்பு போட்டது ஓரளவு குதிச்சுன்னு இருக்கு. இப்போது அந்த வெஜிடபிள்ஸ் பூரா அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். அது 150 கிராம் அரிசி இருக்கும். 150 கிராம் அந்த இது பயிறு வச்சு போட்டிருக்கேன், வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன்.
இப்போ வந்து இதை மூடிடலாம். எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேன். இப்போ அதை மூடிடலாம். மூடிட்டு வெயிட்ரு போட்டுட்டு 2 விசில் போதும். இப்போ வெயிட்ரு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் போகிறோம். 2 விசில் போட்டு இறக்கலாம். இப்போ அப்புறம் பார்க்கலாம். டால் கிச்சடிக்கு வந்து சைட் டிஷ் வந்து குஜராத்தி கடி தான் பண்ண போகிறேன். அது சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு வந்து தயிர் 1 கப்பு வச்சுருக்கேன், கடலை மாவு வச்சுருக்கேன். அதுக்கு வேணுங்கிறத போட்டு கலந்துக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து இது காரமே பச்சை மிளகாயும் அந்த காஞ்ச மிளகாயும் தான். கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், 2 பட்டை, 4 கிராம்பு இதான் தாளிக்கணும். தாளிச்சிட்டு இதை நல்லா கலந்து அதில் ஊற்றி ஒரு கொதி வரவும் இறக்க வேண்டியதான். சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் இது கடலை மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடலாம். விஸ்கு இருந்தால் கலக்கலாம். விஸ்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நான் அது கொதிக்கும்போது கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லை இதே போகணுன்னா போதும். இப்போ வந்து அதை தாளிச்சிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டேன். இது தாளிக்கிறதுக்கு நெய்யில் தான் தாளிக்கணும். அவங்க நிறைய நெய் யூஸ் பண்ணுவாங்க. சப்பாத்திக்கெல்லாம் கூட நெய்யிலையே தான் நெய் போட்டு போய் செய்வாங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கடுகு இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு நெய் ஊற்றட்டும். நெய் உருகிட்டு இப்போ இந்த கிராம்பு போட்டலாம். பட்டை 2 போட்டுக்கலாம். இதெல்லாம் வாசனைக்காக தான். கடுகு 1/4 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். கடுகு வெடிக்குது. இப்போ வெந்தயம், ஜீரகம் போட்டலாம். ஜீரகமும் சிவந்துட்டு இப்போ வந்து காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இதான் அதுக்கு கடிக்கு வந்து காரம் தான். இது போட்டு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா வெட்டு வந்துட்டு இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலை மாவு, தயிர் அதை ஊற்றிடலாம். அவங்களுக்கு அந்த கடி ரொம்ப எல்லாத்துக்கும் கடி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு குஜராத்திக்காரங்களுக்கு.
நோ கார்லிக் நோ ஆனியன் இது. அதனால் ஏதாவது விசேஷங்களுக்கு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சப்பாத்திக்கு இந்த மசாலா சப்பாத்தின்னு ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கு தொட்டுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் காரமாக இருக்கும், இது காரம் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது இந்த பாத்திரத்தை அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி, சிம்பிள், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். தொட்டுன்னு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தரத்துறன்னு கொதிச்ச உடனே நம்ம மோர் குழம்பு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். அது நம்ம அந்த பருப்பெல்லாம் நினச்சி தேங்காய் போட்டு அரைச்சி அப்படி பண்ணுவோம். அப்படி பொங்கின உடனே இறக்கிடுவோம். இது கொஞ்சம் கொதிக்கணும். இதுக்கு தேங்காய் எல்லாம் கிடையாது, அதுதான் வித்தியாசம். ஆனால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியதுதான். இப்போ நம்ம இது இப்போ தான் குக்கர் ஆகிருக்கு, இன்னும் விசில் எடுக்க வரல. எடுத்தோடனே அதையும் காமிக்கிறேன். இப்போது அதான் அதுக்குள்ளே இது பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான். நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள், போரும் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஷ்ஷு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சடி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஆர்வமாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. கொஞ்சம் குழைவாக தான் இருக்கணும். இது வந்து உதிரி உதிராக இருக்கக்கூடாது, இது குழஞ்சிரும். இப்போது பாருங்கள், குழைவாக தான் இருக்குது. நல்லா காய்கறி சூப்பராக இருக்குது, அட்டகாசம். நல்லா வந்திருக்குங்க கிச்சடி, சூப்பராக இருக்குது. இப்போ அதை பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக வந்துருப்பேன். எல்லா காய்கறி கலர்ஃபுல்லாக இருக்குது. பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். தால் கிச்சடியும் குஜராத்தி கடியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த கறியில் வந்து உப்பு போடும்போது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். அது வந்து இந்த டேஸ்டெல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் போட்டிருக்கேன். நீங்களும் பண்ணும்போது அதை போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சடி வந்து ரொம்ப நம்ம நினச்சதை விட அருமையாக வந்திருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பச்சை பயிரில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, கால்சியம் இருக்குது, ரிச் அயர்ன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து பச்சை பயிரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபினை நல்லா உற்பத்தி பண்ணி கொடுக்கும். வந்து புரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது. அதனால் எல்லாருமே அந்த பச்சை பயிர் போட்டு எதுவும் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸே கொள்ளாத அளவுக்கு போடுவீங்க பாருங்கள். அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது டிஷ்ஷு, நீங்களும் பண்ணி பாருங்கள். கடி வந்து குஜராத்தி கடி சிம்பிள் தான், நம்ம மோர்க்குழம்பு மாதிரி தான். ஆனால் அது வேறு மெத்தடு தான் நல்லது. எல்லாருமே பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.